ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை பார்த்து, விஜயை பார்த்து கேட்க தோணுதுங்க. இங்கே பாருடா, திரும்புகிற பக்கம்லாம் போஸ்டர் உடைச்சு இப்படி என் மானத்தை வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணாதீங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே கொலகாண்டில் போஸ்டரை கிழிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால், காவேரி நீ இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா அவருங்க என்ன சொல்கிறாங்க, இது சர்ப்ரைஸ் ஆகிட்டிங்களா, வேறு லெவலில் இருக்கான்னு சொல்லி கேட்காங்க. படுபாவி எனக்கே தெரியாமல் இப்படி பண்ணி வச்சிருக்கேடி, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்பள விளம்பரத்தில் நடித்தனால தான் இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ராகினி, ஏம்மா இந்த வீட்டுக்கு வந்த வேலை சிறப்பாக முடியுதாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் ராகினி முன்னாடி திட்டக்கூடாதுன்னு ரூம்க்கு வான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டுறாரு. ஐயோ இந்த மனுஷன் திட்டம் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தாட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் இவங்க ஃபீல் பண்ணி விட அதை உசுப்பேற்றி விடுறதுக்குனே வராங்க. யார், நம்ம ராகினி தான். நீங்கள் பண்ணுற தப்புமா அப்படின்னு சொல்ல புருஷனுக்கு பொண்டாட்டிக்கலாம் 1000 நடக்கும், நீ இடையில வராதுன்னு சொல்லிட்டு நோஸ்கட் பண்ணி விட்டாங்க. இவங்க வந்து இந்த சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் பாட்டிக்கிட்ட கொளுத்தி போடுறாங்க. கொளுத்தி போட்டோன்னே பாட்டி வந்து கேட்பாங்க, திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்மளே கூட அதான் நினைக்கிறோம், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாட்டிக்கிட்ட நான் சொல்லிட்டேன்னு விஷயத்த சொல்ல, இவளுக்கு வேறு வேலையே இல்லையே, பாட்டிக்கிட்டே வேறு கொளுத்தி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இருக்குது இவளுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு விஜயும் நம்ம காவேரியும் கிளம்பி வர வழியிலலாம் கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதுக்கப்புறம் கேட்டாங்க, நீ செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரோ தெரியல. எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி மட்டும் மேனேஜ் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு வாரம் போனால் இந்த நியூஸை மறந்துடுவாங்களே, அதுக்குள்ளே என் உயிரை எப்படியாவது காப்பாற்று சாமி அப்படிங்கிற மாதிரி ஆச்சுங்க. நம்ம விஜய் பார்வையை பார்க்கணுமே, அப்படியே நம்ம காவேரி உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, என் புருஷன் நான் ஃபோட்டோ எடுப்பேன், உனக்கு என்னடி என் புருஷன் நான் போஸ்டர் போட வேண்டி, உன் புருஷன்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டாங்க. இதுக்கப்புறமாவது அந்த பொண்ணு வாய மூடும் பார்த்தா வாயவே மூடலங்க. கடைசியில் பார்த்தா அது எப்படி நான் கேட்காம இருப்பேன், இந்த வீட்டில் நானும் ஒருத்திங்குது, டேய் திருந்த மாட்டாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு.